குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து லெசன் வந்து பார்க்க போகிறோம். ஃபிஃப்த்து லெசன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ்னால் இருப்பாய்வு. சரியா? அதில் வந்து இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். The trial balance is a statement containing the debit and credit balance of all ledger account on a particular date. It is arranged in the form of debit and credit column placed side by side and prepared with the object of checking the arithmetical accuracy of entire entries made in the book of account and to facilitate preparation of financial statement அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? என்ன வந்து சொல்கிறாங்கனாக்கா தமிழில் வந்து இருப்பாய்வு. சரியா? அழகு 5 இருப்பாய்வு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்க்கலாம். இருப்பாய்வு என்பது ஒரு குறிப்பிட்ட நாளில் அனைத்து பேரீட்டு கணக்கிலும் உள்ள பற்று மற்றும் இருப்புக்களை வரவிருப்புகளை உள்ளடக்கிய ஒரு அறிக்கையாகும். ட்ரையல் பேலன்ஸுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா லெஜர்லையும் இருக்கக்கூடிய டெபிட். சரி, இப்போ நம்ம என்னென்ன லெஜர் போடுவோம்? கேபிட்டலு, சேல்ஸு, பர்ச்சேஸு, பேங்க்கு, டெப்டார்ஸு, கிரெடிட்டார்ஸு, அப்புறம் என்ன பண்ணுவோம்? சேல்ஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எல்லாமே போடுவோம். அதில் டெபிட் சைடு எந்த சைடு பேலன்ஸ் ஷீட் வந்து காட்டுதோ அது என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோட்டலாக என்ன பண்ணுவோம்? இதை ஒரு பர்டிகுலர் டேட்டில் என்ன பண்ணுவோம்? இதை வந்து நம்ம வந்து ஷோ பண்ணி வந்து காட்டுவோம். அது பேர் தான் என்னங்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறாங்க. சரியா? பற்று மற்றும் வரவு போன்ற இரு பத்திகளை அருகருகே கொண்டு இது தயாரிக்கப்படுகிறது. நார்மலாக இப்போ டேட்டு, பர்டிகுலரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டெபிட்டு, கிரெடிட் 4 காலத்தை மட்டும் வச்சு என்ன பண்ணுதுன்னா இது வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணுறோம். அதேமாதிரி இரு பத்திகளை அருகருகே இது தயாரிக்கப்படுகிறது. மேலும் இது கணக்கீடுகளில் உள்ள பதிவுகளின் கணக்கீட்டு சரித்தன்மையை அறியும் நோக்கத்துடனும் மற்றும் நிதிநிலை அறிக்கைகளை தயாரிப்பதற்கு உதவுவதற்காகவும் தயாரிக்கப்படுகிறது. அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த கணக்கீடுகளில் கணக்கீட்டு சரித்தன்மையை அறியும் நோக்கத்தோடும் அதேமாதிரி நிதிநிலை அறிக்கை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க? ப்ரிப்பேர் வந்து பண்ணுறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் த டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங் இஸ் த எவரி டெபிட் அண்ட் கிரெடிட். சரியா? has a corresponding and equal credit and vice versa. Therefore, the total of debit balances must be equal to the total of the credit balance. When such an agreement between the total of all debit balance and the total of all credit balance take place, it offer an immediate and of all debit balance and the total of credit balance take place. It offer an immediate and apparent proof of arithmetical accuracy of the bookkeeping work on a particular day. At the same time, it should not be taken as the conclusive proof of arithmetical accuracy of certain errors such as error of principle, compensating error and complete omission of transaction. சரியா? are not disclosed by the trial balance அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதில் இரட்டைப்பதிவு முறையில் கணக்கீடுகளை பராமரிக்கும் அடிப்படை கோட்பாடுன்னு வந்து ஒவ்வொரு பற்றிற்கும் அதற்கு நிகரான மற்றும் சரியான வரவும் அதுபோன்று ஒவ்வொரு வரவிற்கும் அதற்கு நிகரான மற்றும் சரியான பற்றும் இருக்க வேண்டும் என்பதாகும். அதேமாதிரி டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் என்ன ரூல்ஸ் வந்து ஃபாலோ வந்து பண்ணுறோமோ இப்போ டெபிட்க்கு வந்து எப்படி வந்து ஈக்குவலாக வந்து அமௌண்ட் வந்திருக்கோ அதேமாதிரி கிரெடிட்டும் வந்து இருக்கணும். சரியா? அதேமாதிரி கிரெடிட் வந்து இருக்குன்னா அதுக்கு சூட்டாக வந்து என்ன இருக்கணும்? டெபிட்டும் வந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க. எனவே கணக்குகள் இருப்பு கட்டும் பொழுது அதன் பற்று இருப்புகளின் மொத்தம் வரவு இருப்புகளின் மொத்தம் சமமாக இருக்க வேண்டும். அதேமாதிரி பேலன்ஸ் வந்து பண்ணும்போது என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தேன் டெபிட் பேலன்ஸ் அந்த கிரெடிட் பேலன்ஸ் ரெண்டுமே டோட்டல் வந்து எப்படி இருக்கும்? சேமாக வந்து இருக்கும். இப்போ 2 லேக்னா 2 லேக், 5 லேக்னா 5 லேக் சேமாக வந்து இருக்குங்கிறாங்க. அவ்வாறு பற்று இருப்பின் மொத்த தொகையும் மற்றும் வரவு இருப்பின் மொத்த தொகையும் சமமாக இருக்குமே ஆனால் கணக்கீடுகள் பராமரிப்பு பண்ணிடுவோம். குறிப்பிட்ட நாளில் பதிவுகளின் கணக்கீடு சரியாக இருக்கிறதா
சரியாக இருக்கிறதா என்பதை உடனடியாகவும் தெளிவாகவும் அறிந்து கொள்ள உதவக்கூடிய சான்றாகவும் அமைகிறது. அப்போ டெபிட் பேலன்ஸு கிரெடிட் பேலன்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக வந்துருந்தால் ஒரு குறிப்பிட்ட நாளில் புக் கீப்பிங் கரெக்டாக ரெக்கார்டு பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு என்னவாக இருக்குது, தெளிவாக வந்திருக்கா அது தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு எவிடென்ஸாக இருக்குது, டாக்குமெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஏனெனில் விதிப்பிள்ளை ஈடுகட்டும் பிள்ளைகள் மற்றும் முழுவீடு பிள்ளைகள் போன்றவைகளை ஒரு இருப்பாய் வெளிப்படுத்தாது. இதை என்ன பண்ணாதுன்னு பண்ணி எரர் ஆஃப் பிரின்சிபல் காம்பன்சேட்டிங் எரர் சரி அண்டு கம்ப்ளீட் ஒமிஷன் ஆஃப் டிரான்சாக்ஷன் இதெல்லாம் என்ன பண்ணாதுன்னா இது நம்மளுக்கு வெளியே காட்டாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தோ த ட்ரையல் பேலன்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்ட் ஆன் எனி டே அட் த எண்ட் ஆஃப் த மந்த் quarter etc. It normally prepared at the end of the accounting period. The preparation of trial balance is the third step in accounting process. The first step is recording business transaction is subsidiary book or journal. சரியா? அதே மாதிரி the second step is prepared ledger account on the basis of subsidiary books of journal அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி இருப்பாய் எந்த ஒரு நாளில் வேண்டுமானாலும் தயாரிக்க முடியும். அதாவது மாத இறுதியில் காலாண்டு இறுதி என்றாலும் இது ஒரு கணக்காண்டின் இறுதி தயாரிக்கப்படுவது வழக்கமாகும். இந்த ட்ரையல் பேலன்ஸ் என்ன பண்ணாங்க, எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நான் எப்போ இது ப்ரிப்பேர் பண்ணுறாங்கனாக்கா மந்த் எண்டு குவார்ட்டர்லி இதில் என்ன பண்ணாங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இயர் எண்டிங்கில் ப்ரிப்பேர் பண்ணுறது வழக்கமாக இருக்குது, நார்மலாக இருக்குதுங்கிறாங்க. கணக்கியல் செயல்முறை இருப்பாய்வு தயாரிப்பது கணக்கியல் செயல்முறையில் இருப்பாய்வு தயாரிப்பது என்பது மூன்றாவது படிநிலையாகும். அதேமாரி இந்த அக்கௌண்டிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தோம் நம்ம டிரான்சாக்ஷன் சரியா, சப்சிடரி புக்ஸ் ஆர் ஜர்னல் ஸ்டெப்பு, செகண்ட் அண்ட் லெஜர் பார்த்தோம். தேர்டு என்னன்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்னது நம்மள ட்ரையல் பேலன்ஸ் சரியா. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது நீடு ஃபார் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ் சரியா, நீடு ஃபார் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ். அதேமாதிரி இருப்பாய்வு தயாரிப்பதும் தேவை. The trial balance helps to check the arithmetical accuracy of entries made in the accounting record. The trial balance serves as a lubricant for the movement, for the smooth movement and completion of the accounting cycle, because it with the help of the trial balance that discrepancies in the bookkeeping work are detected. These descriptions are not deducted and set right. The cycle cannot be completed properly. The trial balance helps in discovering error which may be committed in the accounting record. However, computerized accounting system owns the transaction the record in the journal. All the other records are made simultaneously. Ledger posting, trial balance and final account. Hence arithmetical errors in posting the entries from the journal to ledger and further will not occur in computerized accounting அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இருப்பாய்வு தயாரிப்பதும் தேவை. கணக்கேடுகள் பதியப்பட்டுள்ள பதிவுகளின் கணக்கீட்டு சரித்தன்மை பரிசோதிக்க இருப்பாய்வு தயாரிக்கப்படுகிறது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அத்தமெட்டிக்கல் ரெக்கார்டு ஹெல்ப்பாக எதுக்கு ட்ரையல் பேலன்ஸ் ஹெல்ப்பாக இருக்குது. அத்தமெட்டிக்கல் ரெக்கார்டுக்கு ரொம்ப என்ன இருக்குது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டெபிட்டு கிரெடிட் சரியா. ட்ரையல் பேலன்ஸ்னால் எப்படி வரும்னா டெபிட்டு கிரெடிட் ரெண்டு சைடு வரும் சரியா. அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கணக்கியல் சுழற்சியின் மிருதுவான இயக்கத்திற்கு மற்றும் முடிவுக்கு கொண்டு வரவும் இருப்பாய்வு ஒரு மசகு போல் செயல்படுகிறது. இந்த அக்கௌண்டிங் சைக்கிள் கரெக்டாக கொண்டு அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் ஒரு முடிவு கொண்டு வரதுக்கும் ஏன்னா இது ஒரு மசகு போல் என்ன ஆகுது நம்மளுக்கு செயல்படுது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி எப்படி என்றால்
இப்படியான கணக்கீடுகள் பராமரிப்பு பணியில் உள்ள முரண்பாடுகளை கண்டுபிடிப்பதற்கு இருப்பாய்வு உதவுகிறது. அதேமாதிரி இதில் ஏதாச்சும் அக்கௌண்டிங் ரெக்கார்டில் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணியிருந்தால் அதை நம்ம எது மூலமாக தெரிஞ்சுக்கலாம், நம்ம இது மூலமாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். இது மூலம் ட்ரையல் பேலன்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். முடியாமல் போனாலும் மற்றும் அதை சரி செய்ய போனாலும் கணக்கில் சுழற்சி சரியாக முடிவு பெறாது. அது சரியாக அமையலைன்னா கணக்கில் சுழற்சி அக்கௌண்டிங் சைக்கிள் கரெக்டாக இல்லைனாக்கா இது என்ன அது ஃபினிஷ் ஆகாது. கணக்கீடுகளில் ஏற்பட்டு இருக்கின்ற பிழைகளை கண்டுபிடிப்பதற்கு இருப்பாய்வு உதவுகிறது. அக்கௌண்டிங்கில் ஏதாச்சும் ஒரு எரர் இருந்திருந்தால் அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ட்ரையல் பேலன்ஸ். அதேமாதிரி கணக்கீடுகளில் ஏற்பட்டிருக்கும் பிழைகளை கண்டுபிடிப்பதற்கு இருப்பாய்வு உதவி செய்கிறது. அதேமாதிரி அந்த அக்கௌண்டிங்கில் ஏதாச்சும் எரர் வந்திருந்தால் ட்ரையல் பேலன்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இருந்தபோதிலும் கணினி வழி கணக்கியல் முறையில் நடவடிக்கை குறிப்பிட்ட ஒரு முறை பதிவு செய்தவுடன் இதர கணக்கீடுகள், அதாவது பேரிட்டில் எடுத்து இருப்பாய்வு தயாரித்தல் மற்றும் இறுதி கணக்குகள் தயாரித்தல் போன்றவை ஒரே நேரத்தில் பதிவு செய்யப்படுகிறது. கம்ப்யூட்டரிஸ்டில் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதில் தனித்தனியாக எடுத்து எழுதுகிறோம் ஹேண்ட் காப்பியில். ஆனாக்கா கம்ப்யூட்டரில் ஜேர்னல் போட்டோன்னு என்ன ஆயிருனாக்கா லெஜரு, ட்ரையல் பேலன்ஸு, ட்ரேடிங் ப்ராஃபிட் எல்லாமே சைமல்டேனியஸாக என்ன ஆயிரும், ஓப்பன் ஆயிரும். எனவே கணக்கீட்டு பிழைகள் மற்றும் குறிப்பீட்டிலிருந்து பேரிட்டுக்கு எடுத்து எழுதும்போது ஏற்படும் பிழைகள் போன்றவை கணினி வழி கணக்கியலில் ஏற்படாது அப்படிங்கிறாங்க. இதை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதோட நீட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டெஃபினேஷன். சரி, அடுத்தது என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. A trial balance is a statement prepared with the debit account to test the arithmetical accuracy of the book. சரியா, பேரிட்டு கணக்கில் உள்ள பற்று இருப்புகளையும் மற்றும் வரவு இருப்புகளையும் கொண்டு கணக்கீட்டு சரித்தன்மை பரிசோதிக்க தயாரிக்கப்படும் ஒரு அறிக்கையை இருப்பாய்வு. டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ் என்ன பண்ணுறோம், நம்ம அதில் இருக்கிற அக்கௌண்டிங்கை வச்சு என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தோன்னா ஆர்த்தமெட்டிக்கல் அக்யூரசி கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்காங்கிற டெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரையல் பேலன்ஸ் என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரையல் பேலன்ஸ் கண்டெயின் த பேலன்ஸ் ஆஃப் ஆல் லெஜர் அக்கௌண்ட்டு. இருப்பாய்வு அனைத்து பேரிட்டு கணக்குகளையும் உள்ள இருப்புகள் உள்ளடக்கி இருக்கும். ட்ரையல் பேலன்ஸில் எல்லா லெஜர் அக்கௌண்ட்டும் என்ன இருக்கும், இப்போ லெஜர் பேலன்ஸ் என்ன இருக்கும், அதில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் ப்ரிப்பேர்ட் அண்ட் ஸ்பெசிஃபிக் டேட். இது குறிப்பிட்ட நாள் என்ன பண்ணுவாங்க, தயாரிப்பாங்க. தட் இஸ் வை த வேர்ட் ஆஸ் அண்ட் இஸ் இஷ்யூடு ஆஸ் த டாப். மேலே என்ன தலைப்புக்கு மேலே என்ன நாளில் தயாரிக்கிறாங்களோ டாப்பில் கொடுத்துருப்பாங்க. வென் WNT சிஸ்டம் இஸ் ஃபாலோடு த டோட்டல் ஆஃப் டெபிட் அண்ட் கிரெடிட் காலம் ஆஃப் த ட்ரையல் பேலன்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல். WNT சிஸ்டம் ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுறாங்க, இது அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டெபிட் காலமும் கிரெடிட் காலம் என்ன ஈக்குவல் ஆயிரும். Those trial balance help to check the arithmetic accuracy of entire entries made in the book of account. சரி, அதேமாதிரி என்ன பண்ணிக்கிறாங்க, இதில் கணக்கீடில் பதிகிறதுனால கணக்கீடு சரித்தன்மை நம்ம என்ன பண்ணிக்க முடியுது, கரெக்டாக அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்க முடியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இஃப் தேர் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டோட்டல் ஆஃப் டெபிட் காலம் அண்ட் கிரெடிட் காலம் ஆஃப் த ட்ரையல் balance, it is an indication of error being committed somewhere. அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா இருப்பாய்வு பற்றின் மொத்தம் வரவு பற்றி மொத்தம் வேறுபட்டிருந்தால் எங்கே பிழைகள் இருக்கு என்று உணர்த்துகிறது. டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ் டிஃப்ரெண்ட் காட்டினாக்கா எங்கே தப்பு நடந்திருக்கு இண்டிகேட் பண்ணி காட்டுது. இஃப் போத் த டெபிட் காலம் அண்ட் கிரெடிட் காலம் ஆஃப் த ட்ரையல் பேலன்ஸ் ஹேவ் த சேம் டோட்டல் it does not mean that there is no mistake in accounting since some error are not disclosed by the trial balance. இருப்பாய்வின் பற்றின் மொத்தம் வரவு பற்றின் மொத்தம் ஒரே தொகையாக சமமாக இருந்தால் கணக்கீடுகள் தவறுகள் இல்லை என்று அர்த்தம். அப்போ ட்ரையல் பேலன்ஸில் டெபிட் காலமும் அதேமாதிரி என்ன கிரெடிட் காலமும் சேமாக இருந்தால் மிஸ்டேக் இல்லைன்னு சொல்லி அர்த்தம். சரியா, ஏனென்றால் சில பிள்ளைகள் இருப்பாய்வு வழி காட்டாது. ஏன்னா ஒரு சில சுச்சுவேஷனில் என்னாகாது, அது எரர் வெளியில் டிஸ்க்ளோஸ் ஆர் நாட் டிஸ்க்ளோஸ்டு த ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ இது வரைக்கும் நடத்தின வரைக்கும் படித்து பாருங்கள். டவுட் இருந்தாக்கா கேளுங்க ஃபோன் பண்ணி. தேங்க்யூம்மா.